ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்க்குறது கோயம்பேடு மார்க்கெட் ஏ பிளாக் 6ல் இருக்கிற தீபக் நிர்மலா ரெஸ்டாரண்ட். இது ஒரு ஆந்திரா மீல்ஸு, வெஜிடேரியன் மீல்ஸு. திரும்ப நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், இது வெஜிடேரியன் மீல்ஸு. கோயம்பேடில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்கிற பெரிய வரப்பிரசாதம் இந்த தீபக் நிர்மலா ரெஸ்டாரண்ட். காரணம் என்னென்னா, வீட்டு சமையல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான செய்யல. லிமிட்டட் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு 80 ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்குறாங்க. 2 விதமான, ஒரு பொரியல், ஒரு கூட்டு, ஒரு சாம்பார், ஒரு ரசம், மோர் குழம்பு, மோர், ஊறுகாய், பருப்பு பொடி சொல்லிட்டு, நெய் சொல்லிட்டு, அப்பளம் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே அன்லிமிட்டெடு. சொல்கிறது தான் 80 ரூபாய் லிமிட்டட்னு சொல்கிறாங்க. குழம்பு, பொரியல், அவியல், இந்த ஊறுகாய், இந்த பொடி எத்தனை முறை கேட்டாலும், ப்ளஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை வந்து மோர் குழம்பு, பருப்பு பொடி, அந்த ஊறுகாய் தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக இருந்ததுனால நான் இங்கே உக்காந்து சாப்பிட்ட உடனே மக்கள் எல்லாருமே வந்துட்டு சொன்னதெல்லாம் உண்மை. இவர் வந்துட்டு நிர்மலா ரெஸ்டாரண்ட் என்ற இடத்துல சோகாப்பேட்டில் ஒர்க் பண்ணார். அந்த நிர்மலா ரெஸ்டாரண்ட்டில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த பிறகு அவர் அங்கே கிடைத்த நாலேஜை வச்சு இங்கே வந்துட்டு அவர் வந்து தொழில் தொடங்கிட்டார். அதே நிர்மலா என்ற பேர்லையும் தன்னோட மகன் தீபக் நிர்மலா என்ற ரெஸ்டாரண்ட்டை இங்கே நல்ல விதமாக 10 வருஷமாக நடத்திட்டு வராரு. இவர் வந்துட்டு என்ன சொல்ல வராங்க என்று சொல்ல வந்து பார்த்தா, நான் வந்துட்டு 80 ரூபாய்க்கு மீல்ஸ் கொடுக்குறேன். ஒரு பொரியல், ஒரு அவியல், ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு மோர் குழம்பு, இந்த மாதிரியெல்லாம். ஆனால் எக்ஸ்ட்ரான்னு கேட்டாங்கன்னா நான்கிட்ட யார்கிட்டையும் காசு வாங்குறதுல 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா சாப்பாடாக இருந்தாலும் ஒரு சிலர் கேட்குறப்ப வந்து நான் கொடுத்துடுவேன். 80-100 சாப்பாடுக்கு மேலே நாங்கள் இங்கே வந்து செய்வோம். ப்ளஸ் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பார்சலும் வாங்கிட்டு போவாங்க. ரெகுலராக இங்கே வரக்கூடிய மக்கள் தான். ஏன்னா இங்கெல்லாம் சுற்றி இருக்கிற இடத்துல வெஜ் ஐட்டம் வந்து ஹோட்டல் கிடையாது. உண்மையிலேயே வந்து இது வந்து ரொம்ப அதிசயம். நான் எனக்கு பார்த்ததே வந்து ரொம்ப அதிசயமாக தான் நினைக்கிறேன். காரணம் வந்துட்டு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இந்த வெஜிடேரியன் ஃபுட்டுக்காக வந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து 12:45லேருந்து 3:30 வரைக்கும் இருந்தேன்னா நம்ப மாட்டீங்க நீங்கள். அந்த அளவுக்கு வந்து மக்கள் க்ரௌடு வந்துட்டே தான் இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு சாப்பாடுக்காக, வெஜ் மீல்ஸ்க்காக நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இங்கே வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் வந்துட்டு சுற்றி வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு போகிறவங்க மத்தியில் இந்த சாப்பாடு இவங்க எடுத்துருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாக இருக்குது. பிகாஸ் இது வீட்டு சமையல்.